அந்த குட்டி பையனுக்கு ஒரு மொட்டை படம் வந்திருக்கும். குட்டி பையனுக்கு ஒரு மொட்டை படம் வந்திருக்கும். பெண் சரியா? இந்த குட்டி பையனுக்கு ஒரு குட்டி மொட்டை படம் வந்திருக்கும். குட்டி மொட்டை இல்லை, ஃபுல்லாகவே மொட்டை தான். குட்டி பையனுக்கு ஒரு மொட்டை படம் வந்திருக்கும். பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பீச். ஒரு நேரத்தில் துறைமுகமாக இருந்த இடம் இது. தூத்துக்குடி துறைமுகம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் ரொம்ப பக்கத்துல தான். கடல்ல எப்படி பாசி காமி காமி இப்படி ஒரு நிமிஷம் இப்படி நான் வரேன். பாருங்க, இங்கிருந்து உடங்குடி அனல்மினியம் பிளான்ட் ரொம்ப பக்கங்க. பாருங்க, இதான் மணப்பாடு. செட் பண்ணி தம்பிக்கு செருப்பு போட்டதுமே இடுப்புல உட்கார மாட்டேங்குது. செட் ஆகல மாமா, செட் ஆக மாட்டேங்குது. தெரியல, செட் ஆகும். டிஸ்கனெக்ட் பண்ணா இங்க செட் ஆகும். ஆஹா, இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதுதான் கனெக்ஷன். நான் ப்ளூடூத் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குல்ல. அப்படியா? எங்க அந்த பாசில இருந்து சின்ன பிள்ளை பிடிக்கும். ஆமா, நம்ம அடுத்து பிடிக்க போறோம். இப்படி லைவ் கட் பண்ணிடுவா? இல்ல இல்ல, வரேன். லைவ்ல ஓடிட்டு கட் பண்ணு. எப்படி கட் பண்ணணும்? கையை வச்சு தெரியல. என்ன போயிட்டா இருக்கு. லைட் ஹவுஸ், மணப்பாடு லைட் ஹவுஸ் தெரியுதுங்களா? பாருங்க, போட்டில் மீன் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? போட்டில் மீன் பிடிச்சி வந்துட்டு இருக்க தெரியுதுங்களா? பாருங்க, நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, அந்த பக்கம் ஃபேமிலியோடு வாங்க. நல்ல என்ஜாய்மெண்ட் பிளேஸ், அருமையான இடங்கள், அருமையான மக்கள், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஒரு பழமையான, நம்ம பார்த்தது நமக்கு ஒரு புதுமையான உணர்வுகளை தரக்கூடிய ஒரு அருமையான இடம். பாருங்கள், எல்லோரும் இப்படியே இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், தட் இஸ் ஒண்டர்ஃபுல் பிளேஸ். இப்படி ஒரு அருமையான சூழ்நிலை எங்கேயுமே அமையாது. மகிழ்ச்சிகரமான ஒரு இடம். இந்த கடலை பார்த்துட்டு இருந்தாலே நம்ம மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு இது வரும். இதான் அந்த உடங்கு அனல் மின் நிலையம் பிளான்ட் ஓடிட்டுருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பிளான்ட் தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you. வெளியே போவோம். வெளியே தானே போனால் உன்னோட ஆசையும் நிறைவேற்றி